ஆனால் நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவன் எடுக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நிச்சய பேர்மமும் உண்டு. ஊழியக்காரனுக்காக உண்மையும் உத்தமமாக சத்திய வசனத்தை போதித்த உம்முடைய தாசனுக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடி நிற்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கரம் பிடித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா.
கலங்காதே. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே தம்பி, மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. என்னாலும் கூட இருப்பேன் என்றவர், எங்களை குணமாக்குகிறவர், நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீசனையும் என் பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். நீசனை மறைத்து நீ பேசு, சகல சத்துரு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். அநேகர் அதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இந்த 2025 வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கென்று ஆண்டு கொடுத்த திறவுகோல் வாக்குத்தத்த வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் 7 வசனம்.
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36:11. சகோதரனுக்கு சங்கீதம் 122:7 வாசிக்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சகோதரிக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படியே கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுது நீ இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுதந்திரத்தை எடுத்துக் கொள்கிறோம். 2 கைத்தல்ல வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு இந்த மாதம் நடக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரட்சிப்பு என்றும் குறுகி போகவில்லை. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது சங்கீதங்களின் புத்தகம் 122:7 வாசிக்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தேவாதி தேவன், மகிமையான ராஜா, அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. மகிமையான தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாய் விளம்பின காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு டெஸ்டினேஷன் சொல்லுவார். நான் அதிசயமானவர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர், நான் மனதுருக்கமானவர், நான் என்றென்றைக்கு மாறாதிருக்கிறவர், என்றென்றைக்கு நாமம் அதிசயம் இப்படி சொல்லுவார். ஒரு இடத்துல சொன்னாரு சங்கீதத்தில், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், பூமியை கூப்பிடுகிறேன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் முந்தின சீரை காட்டிலும் உனக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். இன்றைக்கு அதை செய்ய போகிறார். மகிமையினால் நிரப்ப போகிறார். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் போதும். இன்றைக்கு நம் மச்சில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். அற்புதமான தேவன், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் இச்சனைக்கு மத்தியிலும் தேவன் நமக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்க போகிறாராம். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா. சி மைனர் பக்தன் டேவிட் பொன்னுசாமி பாடிய ஒரு பாடல் உண்டு. 4 வரி பாடல். கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிரும் கையில் தளர்ந்து
மீதம் மீதம் வந்திடும் காலம். சோதனை பலவாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை மீதம் மீதம் வந்திடும் காலம். வேதனை திரு சிலுவையில் தொங்கும், வேதனை திரு சிலுவையில் தொங்கும். நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக உற்றவரும் நோயே தோழரானோ. பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக உற்றவரும் நோயே தோழரானோ. பற்றற்றவராய் பழகிடும் போதும், பற்றற்றவராய் பழகிடும் போதும், மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே, மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகாயம் உன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகாயம் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. மருத்துவமனை போன பொழுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்கப்புக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதை சார்ந்த வைத்தியர்கள் தான் அதை பரிசோதிக்க வேண்டும். வயிற்றுக்கென்றால் ஒரு டாக்டர், ஆர்த்தோன்னா அதுக்கு ஒரு டாக்டர், நரம்பியல்னா நரம்புக்கு ஒரு டாக்டர், கார்டியக் இருதய சம்பந்தம்னா அதுக்கு ஒரு டாக்டர், தோல் வியாதினா அதுக்கு ஒரு டாக்டர். டிபார்ட்மெண்ட்டாக போனோம். அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு வைத்தியர் சொல்கிறாரு சமாதானம் தரேன்னு. அப்போ நமக்கு சமாதானம் தரணும்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் வரணும்.
அப்ப அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஏசாயா எழுதி வைத்தான் 9:6. அவர் சமாதானத்தின் பிரபு. அவர் சமாதானத்தின் பிரபு. லண்டன்ல படிச்சுட்டு வந்தவர். என்னதுக்கு எஃப்ஆர்சி சார் சொல் போட்டிருப்பாங்களே, ஃபாரின்ல படிச்சுங்க, ஃபாரின் ரிட்டர்ன் எஃப்ஆர் என்ன சொல்லுங்க, யாராவது தெரியாதா? எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், எஃப்ஆர்சிஸ் என்ன போட்டிருப்பாங்க. ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தவர் அப்படின்னு. இங்கே நம்ம டாக்டர் நமக்கு சமாதானம் கொடுக்கும் முன்பு அவர் டெஸ்டினேஷனை ஏசாயா எழுதுகிறார், சமாதானத்தின் பிரபு. சமாதானத்துக்கே ராஜா அவர்தான். சமாதானத்துக்கே ராஜா அவர்தான். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். அவர் சொன்னார், என் காயங்களினால் நீங்கள் குணமடைகிறீர்கள், என் தழும்புகளினால் நீங்கள் குணமடைகிறீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. உங்கள் வாழ்வில் இருக்கிற கசப்பை மாற்றப் போகிறது. அங்கே எசேக்கியா சொன்னான், சமாதானத்துக்கு காத்திருந்தேன், எனக்கு கசப்பு வந்ததே. நகோமி சொல்லுகிறாள், நான் இனிப்பானவள், கசப்பு இருக்கிறதே. அதே நகோமியின் இனிப்பை மறுபடியும் திருப்பி கொடுத்தார் பெத்லெஹேமுக்கு வந்த பொழுது. நமக்கும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் மதுரம் திரும்பி வரும், உங்கள் இனிப்பு திரும்பி வரும், உங்கள் சந்தோஷம் திரும்பி வரும், உங்கள் சமாதானம் திரும்பி வரும், உங்கள் சுகம் திரும்பி வரும். ஏன்னா நீங்கள் வந்திருக்கிற இடம் இன்னது, தேவனுடைய வீடு, தேவனுடைய இடம். தேவனுடைய இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு today expecting your miracle right now brother and sisters. ஆண்டவருடைய சமாதானம் என்பது ஒருவனும் எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. பரிசுத்தமான தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சமாதானத்தின் பிரபு. அவர் சொன்னார், யாரு சமாதானத்தை உனக்கு தரமாட்டேன், கடன் வாங்கியும் தரமாட்டேன். வைத்தியர்கள் சமாதானம் இல்லை, வக்கீல்கள் சமாதானம் இல்லை, கோர்ட்டு கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை கைகளை தட்டி நான் என்னுடைய I will give you my peace, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். நமக்கு பரிகாரம் கர்த்தர் தான், நமக்கு விடுதலை கர்த்தர் தான், நமக்கு சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். நமக்கு சமாதானம் கொடுக்கிற மகனுக்கு வேலை கிடைச்சிருந்தா சமாதானம் கிடையாது. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா என் மண்டையை நிம்மதியா சாச்சிருவங்க ஐயா, இல்லம்மா. அதுக்கப்புறம் பிள்ளை சமாதானமா வாழணுமே. உன் கண்ணுக்கான அவ சமாதானம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? செய்கிறது நீ, வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர். கைகளை தட்டி சமாதானம்னு பேசுறது நீ. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் பிரபு. மனிதன் தான் தேடிக்கொண்ட காரியங்களில் கொஞ்ச நேரம் தான் சமாதானமா இருக்க முடியும். குடிக்கிறவனை பாருங்க, போதை இறங்கும் வரை. சிகரெட் பிடிக்கிறவனுக்கு உதடு சுடும் வரை. சினிமா பார்க்கிறவனுக்கு 2.5 மணி நேரம். பெண் போகட்டு பண்ணுகிறவனுக்கு அந்த சுகம் முடியும் வரை 1 நிமிஷ சுகம். அதற்கு பின்பு மறுபடியும் அவனுக்கு அதை விட மேல என்ன சமாதானம் கிடைக்கும் என்று ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவன் எடுக்க முடியாது என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நிச்சய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவர் வலது பாரிசத்தில் நிச்சய பேரின்பம். தேவாதி தேவனுடைய சமூகத்தில் தான் அந்த ஆனந்தம் இருக்கிறது. 2 சாமுவேல் 2:29 சொல்லுகிறது, உம்முடைய ஆசீர்வாதத்தினால், யாருடைய? கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கும் சொன்னானா? இல்லை. எப்படி சொன்னா? என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை தட்டி என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. முடிவே இல்லாத ஆசீர்வாதம், முடிவே இல்லாத அனுகிரகம், முடிவே இல்லாத சமாதானம் தேவ கரத்திலிருந்து வருகிறது. உங்கள் வீட்டுக்குள் வருகிறது, உங்கள் குடும்பத்துக்குள் வருகிறது, உங்கள் இருதயத்துக்குள் வருகிறது. சோதனை பலவாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை விதவிதம் வந்திடும் காலம், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். கைகளை தட்டி தீது அனைத்தும் சிலுவையில் தொங்கும் நாதனை நினைத்திட்டால் எப்படி போயிடுமா? நாசமாய் போயிடும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிஞ்சு கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, வெற்றி சிறந்த நாமம், சமாதானத்துக்கு காரணர், சாத்தானின் தலையை நசுக்கி உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் போடுவாராம். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நசுக்கி உங்கள் பாதங்களின் கீழ் சாம்பலாக்குவார். இன்றைக்கு அதை செய்ய போகிறார். ஏப்ரல் இது நடக்கும். ஏப்ரல் முட்டாள் தினம் 1ஆம் தேதி. நம்மை கர்த்தர் முட்டாளாக்குகிறவர் அல்ல, அவருடைய வார்த்தையை நிரூபிக்கிறவர். கைகளை தட்டி சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். என் வாழ்க்கையிலே நான் மேடு பள்ளங்களை தாண்டி வந்தவன், சுனாமிகளிலே நீச்சல் போட்டவன். சோதனை தான் என் வாழ்க்கை முழுவதும். ஒரு நாள் நிம்மதியாய் உறங்கி எழும்புவதென்றால் அது ஆண்டவருடைய கிருபை. என் சரீரத்திலே பலவீனம், உள்ளத்திலே பலவீனம், சுற்றும் பலவீனம். இப்படி இருக்கும் பொழுது நான் சில நேரங்களில் எனக்கு லோன்லினஸ், தனிமை உணர்வு வந்துவிடும். எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? எனக்கென்று அழுவதற்கு 4 பேர் இருக்கிறார்களா? எனக்கென்று பரிபாலிக்க யாராவது இருக்கிறார்களா என்று சில நேரங்களில் மனுஷகமாக நினைப்பேன். எனக்கு இப்பொழுது பலவீனப்பட்டு மருத்துவமனைக்கு போன பொழுது எங்கெல்லாமோ இருந்து ஓடி வந்தார்கள். என்னை சுற்றி இருந்தவர்கள்லாம் வருவார்கள் நினைத்தேன். எங்கே இருந்தெல்லாமே ஓடி வந்தார்கள். நாங்கள் இருக்கிறோம். அங்கே போய் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒவ்வொருத்தராக போய் கவுண்டரில் காசு கட்டுறாங்க. நான் அப்படிலாம் கட்டவே விட மாட்டேன். சாப்பிட்டா கூட நான் தான் காசு கொடுக்கணும், இல்லாட்டி எந்திரிச்சு வந்துடுவேன். பில்லை பிடுங்க அப்படிம்பேன். அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு. யார்ட்டும் போய் கையேந்துறதில்லை, யார்ட்டும் போய் செய்யுங்கன்னு கேட்க மாட்டேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் பாட்டுக்கு எனக்கு மைண்டு ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு. எதை செய்யணும்னு யோசிக்காம நான் பாட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஓடுறாங்க, காசு கட்டுறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. என்ன தம்பி போகாதீங்கன்னு சொல்ல முடியல. அப்போதான் நினைச்சேன், இக்கட்டில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறார். நீதிமொழிகள் 17, 17, 18, 24 சொல்லுகிறது, உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அங்கும் இங்கும் இருப்பார்களாம். தன் சொந்த சகோதரனிலும் அதிகமாக நேசிப்பவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. நினைச்சு பார்த்தேன், நாம எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை ஒரு நாள் வராது, வேறொரு இடத்திலிருந்து வரும். அந்த வேறொரு இடம்தான் கர்த்தருடைய இடம். அந்த கர்த்தர் தான் அந்த தேவ தூதர்களை அனுப்புவார், நல்ல மனிதர்களை அனுப்புவார், தேவ தூதர்களை போல ஆறுதல் சொல்லுகளை அனுப்புவார். என் பிள்ளை பென்னியும் அவருடைய மனைவியும் துடித்த துடி. எனக்கு எதை பார்த்து அவ்வளோ கவலை வரவில்லை. உங்க சொன்னாங்க, நான் கிளம்ப போறேன் அண்ணே, நான் எதா காசுக்கு ரெடி பண்ணட்ட, உனக்கிட்ட என்ன இருக்கு? அவர் சொன்ன, நான் தாலியை கழட்டி கொடுத்துறேன், அது எவ்வளவுக்கு போகும்? கொண்டு போங்க அண்ணா. பெஞ்சமின் அழுது நான் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அவனை நான் புகழ்ந்து பேசி நீங்க ஒரு நாளும் கேட்டதும் இல்லை. அவன் அழுத அழுகை, என் தங்கை ஜாய், என் தங்கை எப்சி ஓடி வந்தா, அண்ணன் பென்னி அழுறத பார்த்து எங்களுக்கு உயிரே போயிருச்சுன்னு. பென்னி இப்படி அழுது நான் பார்த்ததில்லைன்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அழுதானா? எங்கெல்லாமோ இருந்து மக்கள் ஓடி வந்தார்கள். என் மகன் பிரைட் ஓடி வந்தார். அவன் சொன்னா, அங்கிள் சந்தோஷமா இருக்கீங்களா? வேற ஒன்றும் கேட்கறதில்ல. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உடல் வலியை பத்தி அவன் விசாரிக்கிறது இல்லை. மனசு சந்தோஷமா இருக்கா? மனசு சந்தோஷமா இருக்கா? இதை யார் செய்தார்? நான் சொல்றேன், அதான் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். நம் கூட பிறந்தவர்கள் நமக்கு அழுவார்கள், அது இயற்கை. நம் உடன் பிறந்தவர்கள் நம்ம மேல் உயரையே வைத்திருப்பார்கள், அது இயற்கை. நாம் பிறந்தவர்கள் குடும்பத்தினர்கள் நமக்கு அழுவார்கள், அது இயற்கை. அடையாளமே தெரியாத ஒரு சிலர் வந்து கூச்சல் இடுகிறார்களே, புலம்புகிறார்களே. ஒரு சகோதரி சொன்னார்கள், எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? உங்களை விடவா எனக்கு இந்த சொத்து? இந்த சொத்தெல்லாம் வித்தாலும் பரவாயில்ல, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, எங்களுக்கு எதுக்கு? எத்தனை ஆயிரங்களுக்கு நீங்கள் பயன்படுகிறீர்கள், எத்தனை லட்சங்களுக்கு நீங்கள் பயன்பட வேணும். நீங்க அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது, பயப்படக்கூடாது. நாங்க எனக்கு கொடுக்கவே வேண்டாங்க, யார் வந்து காசை கொடுக்கவே வேண்டாம். இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அப்ப எனக்கும் ஆள் இருக்காங்க, எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க.
எனக்கு நான் சொன்னது பொய்யால, ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்க, தங்கச்சிங்க, அக்கா, அம்மா, அப்பா, பேர பிள்ளைங்கன்னு சொன்னேன். அது நான் பொய்யா சொல்ல போல கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டாரு. கைகளை தட்டி ஒருத்தன் சொல்றான், நான் எங்க மாமா, அவர் ஆஸ்பத்திரியில் வந்து கையெழுத்து வாங்கினாங்க, நான் மாமா, நான் தான் உறவினர்னு தம்பி வந்து ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு, நான் தான் உறவினர். எனக்கு இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனதில் தைத்து விடுகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் தைக்கும் பாருங்கள். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பொற்தட்டில் வைத்து வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம். இக்கட்டில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைச்சுக்குவீங்கன்னா, கஷ்ட காலத்தில் கூட பிறந்தவங்க நமக்கு உதவி செய்வாங்க. தப்பு. மலையாள பைபிள் அதை விஸ்தாரம் பண்ணி எழுதியிருக்குது. கஷ்ட காலத்தில் കൂട്ടുകാരൻ സഹോദരനായി ആയിത്തീരുന്നു. കഷ്ടകാലത്തിൽ കൂട്ടുകാരൻ സഹോദരനായി ആയിത്തീരുന്നു. அப்படி தமிழாக்க என்ன தெரியுமா? கஷ்டமான நேரத்தில் சிநேகிதன் உடன் பிறந்த சகோதரனாய் மாறிவிடுகிறான். கைகளை தட்டி ஆண்டவருடைய பிள்ளைங்க பாருங்க, உங்களுக்கும் அப்படிதான். இந்த ஏப்ரல் மாதத்துல எங்க இருந்து ஒரு சமாதானம் வருது. யாரோ ஒரு மனுஷனை உங்க வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புவார், யாரோ ஒரு பிள்ளையை அனுப்புவார், யாரோ ஒரு மருமகனை அனுப்புவார், யாரோ ஒரு மருமகளை அனுப்புவார், யாரோ ஒரு மகளை அனுப்புவார், மகனை அனுப்புவார், பெற்றோரை அனுப்புவார், தீர்க்கதரிசியை அனுப்புவார். உங்கள் வீட்டுக்குள் சமாதானம் வரத்தான் போகிறது. கைகளை தட்டி கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். இன்றைக்கு தேவாதி தேவனுக்கு 40 வருஷம் விடாமல் இயேசு 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 என்று மூச்சு விடும் பொழுதெல்லாம் சொல்லி வாழ்ந்தவன் சொல்லுகிறேன். அவருடைய கிருபையை மட்டுமே நம்பி நிற்கிறவன் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்குள் சமாதானம் வரப்போகிறது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் சரீரத்தில் சமாதானம் சுகமும் வரும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த மகிமையின் பொக்கிஷத்தை எங்க வச்சிருக்கிறாராம் கர்த்தர்? மண் பாண்டத்தில் வைத்திருக்கிறாராம். ஊழியக்காரனுக்கு வியாதியா? நான் தான் சொன்னேன், எங்க கூட்டத்தில் எத்தனை அற்புதம் நடக்குது. நான் அந்த காலில் 3 ஆப்ரேஷன் நடக்கும்போது திருவான்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் ஆப்ரேஷன். சஞ்சு அங்கே நிற்கிறான், ஒரு வேஷ்டியை மாதிரி கட்டிக்கிட்டு, கதர் வேஷ்டி 30 ரூபாய்க்கு வாங்கி கட்டி விடுவாங்க. உள்ளே போகிறேன். நான் மற்றவர்களுக்கு சுகவீனமானால் நம்ம ஊழியத்திலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்து நல்ல ஆஸ்பத்திரியில் பாருங்க, எனக்கு சுகவீனமானா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போவேன். இங்கன்னா நிறைய காசு கேட்பாங்கடா. திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் போகணும், இல்லை பிரைவேட்டில் வேண்டாம், எதுக்கு காசை போட்டு கர்த்தருடைய போனேன். இந்த வேஷ்டியை கட்டி விட்டாங்க, நடந்து போனேன், பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் தனிமை, போய் உட்கார்ந்தேன். அழுதாங்க எல்லாருமே. கர்த்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 3 ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து இன்னைக்கு நிற்கிறேன். கையை தட்டுங்களேன். அப்போ தான் நினைச்சேன், எங்களுடைய கூட்டத்தில் என் கையின் மூலமா எத்தனை முடவர்களை நடக்க பண்ணினீர், என் கையின் மூலமா எத்தனை ஊனமற்றவர்களை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறீர். எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி? ஒரு வார்த்தை பதில் பேச மாட்டார். அப்படி நானே கையை வைத்து ஜெபித்து நானே சுகமாக்கி கொண்டால் தெய்வம் எதற்கு? அப்பதான் சொன்னாரு, உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் எனக்கு பூரணமாய் விளங்கும். இதைத்தான் பவுலடியான் சொன்னான், மகிமையின் பொக்கிஷத்தை தங்க பாத்திரத்தில், இரும்பு பாத்திரத்தில், வெள்ளி பாத்திரத்தில், மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன், எப்பக்கத்து நெருக்கப்பட்டும் உடைந்து போவதில்லை. கைகளை தட்டி ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். தலை சிறந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குணமளிக்கும் ஊழியத்தை செய்த ஒருவர் இருந்தார். அவர் மறிக்கும் தருவாய் வந்தது. கடைசி மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது. மேலையும் கீழே இழுக்குது. கூட்டம் தெரு முழுவதும், மைதானம் முழுவதும் நிற்கிறது. எதற்கு? அவர் இறந்து விடுவார் என்று அழுவதற்கா? இல்லை. இந்த நேரத்தில் அவர் கையை எடுத்து எங்கள் மேல் வைத்தால் நாங்கள் சுகமடைந்து விடுவோம். அவருக்கு பலவீனப்பட்டு வியாதியாய் மறிக்க போகிறார். பக்கத்தின் நண்பர்கள் அந்த மறிக்க போகிற அந்த தேவ மனுஷனுடைய கையை எடுத்து ஜனங்கள் வைப்பார்கள், உடனே குணமடைந்து போய்விடுவார்கள். வைப்பார்கள், குணமடைந்து போய்விடுவார்கள். வைப்பார்கள், குணமடைந்து போய்விடுவார்கள். என்ன சொல்ல வருகிறேன்? குணமளிக்கு ஊழியமா இருக்கட்டும், தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கட்டும், போதகர் ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், அப்போஸ்தல ஊழியமா இருக்கட்டும், ஊழியம் கர்த்தருடையது. நாம் சாதாரண ஒரு பாத்திரம். நமக்கு நாமே எதையும் செய்ய முடியாது. தேவன் ஒரு நாள் ஒரு விடுதலை நமக்கு வைத்திருப்பார்.
கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அவருடைய கிருபையினால் தம்முடைய ஊழியக்கான சுகத்தை விரும்புகிற தெய்வம். கண்ணா பண்ண என்று எல்லாரும் சிலர் உளறிக் கொள்ளலாம், ஆனால் நான் உளரவே மாட்டேன். என் தேவன் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசலை திறவுங்கள், நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். கைகளை தட்டி மகிமையின் பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு முறிந்து போவதே இல்லை. இதே பவுல் கூச்சல் போடுகிறான், ஐயோ எனக்கு போராட்டம், வெளியே போராட்டம், உள்ளே பயம், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன், எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. I am depressed. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6-7 வசனங்கள். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, என்ன செய்வேன்? ஏறக்குறைய புதிய ஏற்பாடு பகுதியிலே 40% ஆக்கிரமித்துக் கொண்ட ஒரு பிரதான அப்போஸ்தலன் சொல்லுகிறான், எனக்கு இளைப்பாறுதலே, உள்ள பயமா இருக்கு, வெளியேயும் போராட்டமா இருக்கு, என்ன செய்வேன்னு தெரியலையே. ஐயகோ, என் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பாரா? பவுலுடைய உருபால்களையும் கச்சைகளையும் போட்ட பொழுதே நோய் உள்ளவர்கள் சுகமடைந்தார்கள். அப்படி உள்ளவன் தான் கூச்சல் போட்டான், எனக்கு இந்த பலகீனம், இந்த பயம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்களாமே, நான் நெருக்கப்படுகிறேனே. கூச்சல் போட்டு அழுதான். ஆனால் அடுத்த வசனம் எடுத்துட்டியா மகளே அந்த வசனத்தை? ஆகிலும் முதல் வசனம் 2ஆம் வசனம் வாசி, 2 வாசி. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5. எப்படி என்றால், நாங்கள் மக்கதுனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல். என்னத்திற்கு இளைப்பாறுதல் இல்லையா? சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும், உள்ளே பயங்களும் இருந்தன. உள்ளே பயமும் இருந்தது. ஆகிலும், அதத்தான் நிறுத்து, ஆகிலும் வாசி. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீத்து வந்ததினாலே என் ஆத்துமக்கு இளைப்பாறுதலை தந்தார். கைகளை தட்டி. அப்போ தீத்துங்கிற ஒரு சின்ன பையனை அப்படிப்பட்ட பெரிய அப்போஸ்தலன் பக்கத்தில் அனுப்பி அவன் ஆத்துமத்துக்கு ஆறுதல் கொடுத்தாராம். இங்க பாருங்க, பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கு, என் பிள்ளைகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்கு, ஐயா உட்கார்ந்துருக்க, தம்பி உட்கார்ந்துருக்க. இந்த பிள்ளைகள் வந்து என்னை விட உட்கார்ந்து சுற்றி இருக்கும் பொழுது என் மைத்துனர் கிருபாகரன் சாத்தாங்குளத்தில் இருந்து அந்த இயர் எண்டிங் பிசினஸ்ல அவர் கணக்கு கொடுக்கணும், அவ்வளவு போராட்டம். என் கூடையே நின்று அன்ரிசர்வ்ல போய் என் கூடையே நின்று அவர் ஊருக்கு போட்டுமா அப்படி கேட்டார். கையை பிடிச்சிக்கிட்டேன், கண் கலங்கிருச்சு. நீங்க போயிட்டீங்கன்னா வேண்டாம், விட்டுருங்க, என்ன ஆனாலும் ஆகுது, அப்படி நீங்க பாத்துக்கோமான்னு இங்க வந்து என்னை இறக்கி விட்டுட்டு திருப்பி அன்ரிசர்வ்ல ஏறி தான் போறாரு. நின்னுகிட்டே போனாராமா. இதை நினைத்தேன், இதைத்தான் பவுல் சொல்லியிருப்பான் போல. ஆனாலும் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வம் தீத்து வந்ததினாலே என் ஆத்துமத்துக்கு ஆறுதல் அளித்தார். தீத்துவை அனுப்பினார். ஒவ்வொரு இங்க ஒரு உட்கார்ந்திருக்க பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தீத்து மாதிரி ஆறுதலான வார்த்தை. பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நிறைய பேர் தூரத்திலிருந்து ஆறுதல் சொல்லுவாங்க. யார் வீட்டில் இறந்துட்டா, அண்ணி பயப்படாதீங்க, ஏதாவது பிரச்சனை ஒரு ஃபோன் பண்ணுங்க, பணத்தை எடுத்ததும் கிளம்பிடுவான். அன்னைக்கு போனவன் தான் இன்னைக்கு வர வீட்டுல வந்து நம்ம எட்டி பார்த்ததே இல்லை. நாங்க இருப்போமாங்க. பெற்றவரும் 2 பிள்ளைகளும் மிக உற்றவரும் உயிர் தோழோர் ஆனோரும் பற்றற்றவராய் பழகிடும் போதும் மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே. பெற்றவர், பிள்ளைகள், உற்றவர், உறவினர்கள் எல்லாம் அந்த ஒரு நாள் தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை உனக்குன்னு அங்கேயும் இங்கேயும் வச்சிருப்பார். சிஸ்டர், என் தங்கச்சி பிள்ளைங்க வரும், என் அக்கா பிள்ளைங்க வரும், என் மாமங்க பார்த்துக்குவான், என் சித்தி பார்த்துக்குவான். நம்பாதீங்க, நீங்க ஆண்டவர் நம்பி இருக்கிறது உண்மையானால் அந்த நேரத்தில் தேவதூதர்களை மாறி உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார், தாயை கொடுப்பார், பாட்டியை கொடுப்பார். பக்த சிங் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், பக்தன், பெரிய பக்தன். இங்கே பெத்தேல் சர்ச் எல்லாம் அவருடையதான். அவர் பனவி பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாம் விட்டு பஞ்சாப்ல இருந்து ஊழியத்துக்கு வந்தார். 800 சபைகளுக்கு மேலாக யெகோவா சம்மெல்லாம் மெட்ராஸ் இருக்கிறது அவர் தான் ஸ்தாபிச்சார். 90 வயதான பொழுது 80 வயதான அவருக்கு பலவீனமானது. யார் அவரை பார்ப்பார்கள்? காசு கொடுப்பாங்க ஊழியக்காரங்களுக்கு, சேவை செய்யணுமே,
காலேஜுக்கு போன அந்த சபையை சேர்ந்த பசங்க ஷிஃப்ட் மாற்றி ஷிஃப்ட்டு 2 ஹவர்ஸ்க்கு ஒருத்தரா மாற்றி 1க்கு 2க்கு எல்லாமே துடைத்து எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி பெட்டில் படுக்க வச்சுட்டு கட்டில் படுத்துக்குவாங்களாம். உங்கள் பிள்ளைங்க செய்வாங்களா? அதை ஹோம்னஸ் போடுவாங்க. காசு வேணா கொடுக்குறாட்டி ஹோல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டுருங்கம்பாங்க. இனி என்ன முயற்சி பண்ணாதீங்க, டாக்டரை விட்டுருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளை அனுப்புவார். கைகளை தட்டி இரவும் பகலும் கவனித்தார்கள். அவர் 98 வயசுல அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யம் போனார். 98 வயசு தானே ஐயா? கர்த்தர் பரிசுத்தவான், யாரும் இல்லாம அனாதையா வேதத்தை மட்டும் தூக்கி கொண்டு வந்தவர். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், தாய்களை கொடுத்திருக்கிறார், தகப்பன்மார்களை கொடுத்திருக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், மகனை கொடுத்திருக்கிறார், மகளை கொடுத்திருக்கிறார், தங்கச்சிகளை கொடுத்திருக்கிறார், அக்காமார்களை கொடுத்திருக்கிறார், என்னை நேசிக்கிற பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். முதலாவது உங்கள் கண்ணீர் இருந்த ஜெபம், இரண்டாவது உங்கள் ஆறுதல் உள்ள வார்த்தை, ரெண்டும் என்னை அப்படியே உற்சாகப்படுத்துகிறது. கைகளை தட்டி உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் வரட்டும், சமாதானத்தை சொல்லுங்கள் மட்டும் உள்ளே வருவார்கள், உங்கள் வீட்டுக்குள் வருவார்கள். கவலையே படாதீர்கள். யாராவது லோன்லினஸ், தனிமை உணர்வு இருக்குமானால், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்மை உணர்வு இருக்குமானால் பயப்படாதீங்க. ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன், கர்த்தர் உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று நம்புறது உண்மையானால், உங்க பிள்ளைங்க வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு இந்த தேவ தூதர்களை அனுப்புவார். கைகளை தட்டி மனிதர்களை அனுப்புவார், அன்பானவர்களை அனுப்புவார், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை அனுப்புவார். இரவும் பகலும் இயேசுமாரார் ஊழியத்தில் இன்னைக்கு தீ மாதிரி ஜெபம் நடக்குது. கண்ணீர் அப்படி ஆராய் பெருகுகிறது. ஜெபிக்காதவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. என் மகன் தனம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க. இவ்வளோ உயரத்தில் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். சட்ட துணிலாம் பார்த்தீங்கன்னா யாரும் பிச்சைக்காரன் நினைப்பீங்க. அவனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் ரவுடி மாதிரியே தெரியும். அவன் பேச்சு பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை போலுக்க தெரியும். அவன் ஜெபித்தான் பாருங்கள். ஒரு ஜெபம் என் ரூமில் இருந்து கேட்டேன், உடைந்து விட்டேன். ஒரு பெரிய சென்ட்ரல் பாஸ்டர், பைபிள் காலேஜ் முடித்தவங்க, அபிஷேகம் பெற்ற அக்கினி அபிஷேகம் பெற்றவங்க கூட அப்படி ஜெபம் பண்ண முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் அவன் ஜெபம் பண்ணாம பாருங்க, கூச்சல் போட்டு அப்படி அரண்டு பெற்றேன். மகனதிலே வைத்திருக்கிறார்கள். எனக்குமே வெளியே போர்டு யூஸ் ஆகாது, உள்ள கடைக்கு போனால் தான் வாங்க முடியும். போர்டு வழி வேணா காட்டும், உள்ளே வந்தால் தான் நமக்கு தெரியும். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் அப்படி வைத்திருப்பார். இக்கட்டு காலங்களில் நான் ஒவ்வொருத்தரையாக ஒரு காரியமாக ருசித்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். உன் அரண்மனைக்குள்ளே சுகமும், அரண்மனைக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இந்த காம்பவுண்டு சவருக்குள்ளே சமாதானம், வீட்டுக்குள்ளே சுகமாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டுக்குள்ளே என்னது? சமாதானம். உள்ளே வந்துட்டா என்னதுக்கு தான்? சுகம், தெய்வீக சுகம், தேவனை செய்ய வல்லமை உள்ளவர். என் அன்புக்குரியவர்களே, போன தடவை இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். நாம் சில பேர்களை முகத்தை பார்த்து எடை போட்டு விடுவோம். சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைக்கு ஒன்று, மாற்றான் பிள்ளைக்கு வேறொன்று தான் நினைப்போம். எல்லாரும் இதயத்தின் அப்படி தான். வேலைக்காரிக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு வேறு ட்ரெஸ் எடுப்போம். இப்போ ஜெர்மனி தேசத்தில் சனோக் பட்டணத்தில் தெய்வபக்தி உள்ள குடும்பம். தந்தை பெயர் கோட்டா, தாயின் பெயர் உர்சுலா. அவர்களுடைய ஒரே மகன் மரித்து போனார். துயரத்தில் ஆழ்ந்தார்கள். டிசம்பர் மாதம் குளிர்காலம். வெளியே ஒரு பாடல் சத்தம் கேட்கிறது. காற்றில் கதவை திறந்து பார்த்தால் ஒரு ஏழை சிறுவன் அந்த வீட்டில் நின்று ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். உடனே இந்த பெற்றோர்கள் அந்த சிறுவனை வீட்டில் சேர்த்து கொண்டார்கள். அந்த சிறுவனுக்கு யாரும் இல்லை, தாய் தந்தை இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டார்கள். அந்த 7 பிள்ளைகள், அதில் இவன் தான் கடைசி பிள்ளை. சின்ன வயதிலேயே அந்த சிறியவனை அவனை பெற்ற தாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்புக் கொடுத்தார்கள்.
இதை அவர்கள் சொல்லி, இந்த குடும்பத்தார் அவனை தன் மகனை போல வளர்த்தார்கள், உருவாக்கினார்கள். கடைசியில் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, திருச்சபைகளுக்கு உயிர் ஊட்ட வந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபையை உருவாக்கிய மார்ட்டின் லூத்தர். அவர்தான் அந்த சிறுவன். கைகளை தட்டி ஏழை சிறுவனாய் ஒரு வீட்டில் ஏற்றுக்கொண்ட பொழுது, இந்த உலகத்திலேயே வேத புத்தகத்தை வெளியே கொண்டு வந்து சத்தியத்தின்படி போதிக்கிற ஒரு தேவ மனுஷனை நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா கர்த்தர் உங்கள் மகிழ்ச்சி நான் நிரப்புவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுகிறது, எனவே உங்கள் உள்ளங்களை திறந்து கொடுங்கள், உங்கள் வீட்டுக்குள் ஒரு சமாதானம் வருகிறது. உங்கள் கைகளை திறந்து கொடுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சுகம் வருகிறது. ஏதோ ஒரு ஏழை சிறுவன் கதவை தட்டி திறந்த பொழுது பின்னாட்கள் அவன் மார்ட்டின் லூத்தர் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளை இதோ துவங்கிய எழுப்புதலின் நாயகனாய் நின்ற அவனை போல யாரையோ நீங்கள் வரவைக்கிறீர்கள். இங்கே என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு நீங்கள் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், உங்களோடு போஜனம் பண்ணுவேன், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். ஆண்டவர் தான் உங்கள் கதவை தட்டுகிறவர். நீங்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு சமாதானம் கொடுக்க யாரையோ அனுப்புகிறார் கர்த்தர். உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க யாரையோ அனுப்புகிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க கர்த்தர் யாரையோ அனுப்புகிறார். தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. எபிரேயர் 13:2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். மத்தேயு 10:40-42 சொல்லுகிறது, இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் என்னத்தை செய்தீர்களோ அதை யாருக்கு செய்தீர்கள்? எனக்கே செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள். அநேகருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, அங்கிள் நீங்கள் 40 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டீங்க, நான் ஒன்றுமே செய்யலை, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அங்கிள், ஊழியங்களை தாங்குறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன், அவருடைய வசனத்தை வச்சுக்கேன், ஜெபிக்கிறேன் அங்கிள், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அங்கிள் கேட்கலாம். அதே மத்தேயு 10 எழுதியிருக்கிறது, தீர்க்கதரிசி என்று என்னுடைய ஊழியக்காரனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை காண்பீர்கள். நீதிமான் என்று என் ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்கேற்ற பலனை காண்பீர்கள். இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் என் நாமத்தில் கொடுத்தால் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவது உண்மையானால், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது உண்மையானால், நீங்கள் பெரிய பிரசங்கம் பண்ணாமல் இருக்கலாம், எங்களைப் போல ஊழியம் செய்யாமல் இருக்கலாம். ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நீதிமான்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யும் சேவைக்கு பரிசு என்ன கிடைக்க போகிறதாம்? நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு ஒரு நாற்காலி கொடுப்பாராம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு நாற்காலி கொடுப்பாராம், நீதிமான்களுக்கு ஒரு நாற்காலி கொடுப்பாராம். அதே இடத்தில் தீர்க்கதரிசி என்று அவருடைய ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்ட உங்களையும் உட்கார வைப்பாராம். கைகளை நீதிமான் என்று உங்களுடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டு உங்களையும் உட்கார வைப்பாராம். ஒன்று செய்யவில்லை நினைக்காதீர்கள். தீர்க்கதரிசியின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவுக்கு 2 மடங்கு வல்லமையை கொடுத்த தெய்வம் உங்கள் குடும்பத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சமாதானம் சுகமும் வரும். மத்தேயு 10:12-13 சொல்லுகிறது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசியுங்கள், அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லுங்கள். சமாதானத்துக்கு பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் சொல்லுகிற சமாதானம் அந்த வீட்டில் தங்கி இருக்கும். நான் யார் வீட்டுக்கு போனால் இதை செய்வேன். இரண்டாவது பவுல் ஜெபிக்கிறான், எங்களுக்கு திரும்பி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு அந்த சகோதரி என்கிட்ட சொன்ன உடனே 2 கையெடுத்து கும்பிட்டேன். நான் சீக்கிரத்தில் இப்படி கும்பிட மாட்டேன், இப்படி கும்பிடுவேன். பெரிய நன்றினா கர்த்தருக்கு, இப்படி என்றால் மனிதனுக்கு என் இதயத்திலிருந்து நன்றி, இப்படி கும்பிட்டேன். சொன்னேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டுக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார். நீங்க செய்யறதுக்கெல்லாம் நான் திரும்பி செய்ய முடியாது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதோட பலமும் இதனுடைய வல்லமையும் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனிதன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு வல்லமையான என்பது. கைகளை தட்டி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாக்கோபுட்ட ஏசா அழுகிறான்,
அப்பா சாரி ஈசா கிட்ட தானே ஏசா வந்து ஈசா கிட்ட தானே அழுகிறான். ஈசா கிட்ட அழுகிறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரல, ஏதோ சொத்து வீடு தோப்பு எழுதி வச்ச மாதிரி, ஒன்னாவது எனக்கு தாங்க, எல்லாரும் யாக்கோபு கொடுத்துட்டீங்களப்பா, எனக்கு ஒன்று தாங்க. இல்லப்பா எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேங்கிறார். எனக்கு இவன் என்ன வச்சிருந்தாரு, என்னத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. அந்த ஏசா விரும்பினது தன் தகப்பனின் கையை வைத்து ஒரு ஆசீர்வாதம். ப்ளீஸ்ப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்ப எவ்வளவு விலையேறப்பெற்றது பெரியவர்களின் ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாதிருங்கள். கைகளை தட்டி, நான் யாக்கோபுக்கு கொடுத்துட்டேனே, யாக்கோபுக்கு கொடுத்துட்டேனே. ஈசாக்கும் அழுகிறான், நான் யாக்கோபுக்கு கொடுத்துட்டேனே, என்ன செய்வேன், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, எல்லா சொத்தும் அவன் பேருக்கு எழுதி கொடுத்த மாதிரி. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு உங்களுக்கு. நான் இப்ப சொல்றேன், என் ஆத்துமாவை விசாரிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நானும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் நான் உங்களுக்கு செய்யும் உபகாரம். நீங்கள் எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி என்னால் கொடுக்கவே முடியாது, நான் ஆசீர்வதிக்கிறேன். இதைத்தான் பவுல் சொல்லுகிறான், ஓனேசிப்பேர் உன் வீட்டாருக்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும். கைகளை தட்டி, ஓனேசிப்பேரின் வீட்டாருக்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும். நாங்கள் போகிற வீட்டில் எங்களை தேவதூதர்களைப் போல கவனிப்பார்கள். உச்சிதமான பதார்த்தங்களை சாப்பாடுகளை கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஒன்றும் இருக்காத கடன் வாங்குவார். சார் ஒரு நாள்லாம் ஒருத்தர் ஒரு கூட்டம் நடத்துனாங்க, தாலி செயினை கொண்டு போய் வித்துட்டோ அல்ல அடமானம் வச்சுட்டோ கூட்டம் நடத்துகிறாங்க. அழுதுட்டங்க திருவனந்தபுரத்தில். எங்களுக்கு உச்சிதமான சாப்பாடுகளை கொடுப்பாங்க. நெஞ்சம் உடையும், இதயம் கலங்கும். இவ்வளவு நெருக்கத்தில் வரும்போது ஒன்றை மட்டும் செய்வேன், அந்த நிலைச்சட்டத்தில் என் கையை வைப்பேன். ஆண்டவரே, இந்த வீட்டாருக்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும். மறுமுறை வரும்பொழுது 1000 மடங்கு செழித்திருக்கட்டும் அப்பா, 1000 மடங்கு செழித்து. இதுவரை என் 40 ஆண்டு ஊழியங்களில் எந்த வீட்டுக்கெல்லாம் அதை சொல்லினோ அந்த விடலாம் 1000 மடங்கு செழித்திருக்கிறது. கைகளை 1000 மடங்கு செழித்திருக்கிறது. வாசலை உயர்த்திருக்கிறார், வீட்டை உயர்த்திருக்கிறார், வலது பக்கம் இடது பக்கம் எல்லை விஸ்தாரமாக இருக்கிறது. பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனே இன்றைக்கும் அதை செய்ய போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரும் சொல்வது தேவனுடைய மனிதன், உங்களுக்கு சுகம் வரும் சொல்வது கர்த்தருடைய ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே இது நடக்கும். ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதாந்த வேத முடிவே ஜெகச்சாதாரம் ஆன வடிவே, வேதாந்த வேத முடிவே ஜெகச்சாதாரம் ஆன வடிவே, ஐயம் மாதாவும் எமை பெற்ற தாதாவும் நீயேசு நாதா, ரட்சியும் வேறே ஆதாரம் எனக்கில்லை தேவா, இரக்கம் இல்லையோ இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ தேவா, இரக்கம் இல்லையோ இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ.
இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா இரக்கம் இல்லையோ? தேவா இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா இரக்கம் இல்லையோ? நிறைந்த ஜோதியே, ஏழை பங்கில் உறைந்த நீதியே, நிறைந்த ஜோதியே, ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கள் சங்கடமான பாவ சங்கடங்களை நீக்கும் துங்கா ஈசரவேலின் மங்கீஷ கிரீடாதிபதி தேவா இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா இரக்கம் இல்லையோ? தேவா இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா இரக்கம் இல்லையோ? ஜீவ பரபிரமய போவா திரிச்சுவத்தின் மூவாள் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தன் ஒரே தேவா இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா இரக்கம் இல்லையோ? தேவா இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா இரக்கம் இல்லையோ? நமக்கு ஆறுதல் வரும். உங்களை தேற்றுவார்கள். யாரோ உங்களுக்கு தெரியாத ஒருவரை அனுப்புவார். 84 வயதான ஒரு தாய் சென்னையிலேருந்து ஒரு வருடத்துக்கு முன் என்னை கூப்பிட ஆரம்பித்தார்கள். என் மகனை, இத்தனை நாள்கள் எங்கு மறைந்திருந்தீர்கள்? யூடியூப்பில் பார்த்தேன். வசனத்தை பிரசங்கம் பண்ணுற ஊழியர்கள் இப்போது இல்லவே இல்லை, குறைவு. அதில் ஒருவராய் நீங்கள் இருப்பதை கண்டு சந்தோஷம் அடைகிறேன். எவ்வளவு நாள் மறைந்து கிடந்திருக்கிறீர்களே. என் சொத்துக்களை எல்லாம் சபைகளுக்கு எழுதி கோடிக்கணக்கில் கொடுத்தேன். ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டுவதற்கு 4 கோடி நீர்கள். ஐயோ, கொஞ்சம் முன்னாடி உங்களை தெரிஞ்சிருக்க கூடாதா? நானே அந்த இடத்தை வாங்கி கொடுத்து விடுவேனே. ஆலயத்தை கட்டுவீர்களே. நேற்று சுகமீனம்னு சொன்ன உடனே கேவி அழ ஆரம்பித்தார்கள். அழாதீங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது வந்துடும். நான் சொல்றேன், என்னை எடுத்துக்கிறட்டும். நான் எதுக்கு? என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க. கெஞ்சிறேன். அப்படி என் உள்ளமல், அம்மா அழுதுறாதீங்க, எனக்கு நெஞ்சு வலி வந்துடும், அழுதுறாதீங்கம்மா, அழுதுறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் என் இதயத்தில் சந்தோஷம். எனக்கு ஆள் இருக்காங்க. என் தங்கைகள் என் மேல் உயிரைய வைத்திருக்கிறார். அது வேறு காரியம். என் மைத்துனர் பிரதீப் டேனில் வந்தார், என் காலை பிடித்தார். தயவு செய்து நாங்க சொல்றத இனிமையாவது கொஞ்சம் கேளுங்க, உங்க உடம்ப கொஞ்சம் கவனிங்க. தயவு செய்து சொல்ற ஆஸ்பத்திரிக்கு போங்க. கெஞ்சிறேன், நான் ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்டிருக்கேன். உங்க தங்கச்சிக்கு மட்டும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் நீங்க தான் அப்பா அம்மா. நீங்க தயவு செய்து எங்களை விட்டுறாதீங்க, போங்க. எனக்கு எப்படியெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறார் பாத்தீங்களா? நேரடியாய் வந்து நின்றா பூமி தாங்காது. இப்படி ஒவ்வொரு நபர்கள் மூலம் வருவார், அமிழ்த வார்த்தைகளை சொல்வார், உங்களை தேற்றுவார். எனக்கு தெய்வம், உங்களுக்கும் தானே தெய்வம். எனக்கு ஆறுதல் படுத்திய மக்களை அனுப்பினவர் உங்களுக்கு அனுப்ப மாட்டாரா? கையா தட்டுங்களேன்.
நான் அவருக்கு வேலை செய்கிறேன், நீங்கள் அவரையே நம்பி வாழ்கிறீர்கள். நான் அவருக்கு வேலைக்கான இருக்கிறேன், நீங்கள் அவரை நம்பியே வாழுகிறீர்கள். நம்பின அவர்கள் உங்களை சும்மா விட்டுருவாரா? ஏப்ரல் மாசத்துல சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் வரும். இன்றைக்கு வரும். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா மகிழ்ச்சி நான் நிரப்புவேன். உங்கள் வீட்டில் அவர்தான் சமாதானத்தின் பிரபுவாக வந்து நாற்காலி போட்டு உட்கார போகிறார். நாற்காலி போட்டு உட்கார போகிறார். என் பேரன் சொல்லுவான், அன்பு மகன் அபிஷேக் சொல்லுவான், ஏண்டா உங்க அப்பா கூட கடைக்கு போ. அவங்க அப்பா கடைக்கு அடிக்கடி போவான். பெஞ்சமின், போக மாட்டேன் தாத்தா, போக மாட்டேன் தாத்தா, போக மாட்டேன், வேண்டாம் தாத்தா. ஏண்டா நான் போய் காரில் ஏறினது பின்னாடி மேக்கப் பண்ணிக்கிட்டு வந்து உட்கார்றீங்களே, என்னடா கோவம் கேட்டேன். பேங்கு கூட வருது இல்லை, அதனால தான் வந்திருக்கோம். என்ன வருது? எங்க அப்பையும் கூட போனா எனக்கு ஒண்ணுமே ஜூஸ் கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். நீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவீங்க தாத்தா. சிரிப்பு வரும், கோபத்தோடு சிரித்துக் கொள்வேன். பேங்கு கூட வருதில்ல. இயேசுநாதரே உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் தைரியமா செஞ்சிருவீங்கல்ல. எங்க அப்பன் இருக்கிறாரு, எங்க தாத்தா இருக்கிறாரு. வேதனா சாஸ்திரர் பாடுவார், வேத நாயகன் பாட்டனுக்கு சேட்டனுக்கு மங்களம் பாரு. முதல் வேதநாயகன், இப்ப இருக்கிற வாரிசு வம்சாவளி. இது வேதநாயகத்துக்கு அப்பா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அறிந்து கொண்ட சாஸ்திரியாருக்கு இயேசுநாதர் யார் வேணும்? அப்பா. இப்ப இருக்கிறவருக்கு தாத்தா, பாட்டேன், பாட்டனுக்கு பாட்டேன், பாட்டனுக்கு பாட்டேன், அப்படி வரும். அதனாலதான் பாடுவாரு, வேத நாயகன் பாட்டனுக்கு சேட்டனுக்கு மங்களம். கைகளை தட்டி வேதநாயகன் பாட்டனுக்கு சேட்டனுக்கு ஸ்ரீயேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அந்த பாட்டுல வேதநாயகன் பாட்டனுக்கு சேட்டனுக்கு மங்களம். கார்சனுக்கு நான் தாத்தாவானால் இயேசுநாதர் அவருக்கு பாட்டன். பாட்டன் வந்து உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டா அப்பனுக்கு பாசம் கூடுதலா தாத்தாவுக்கு பாசம் கூடுதலா? சொல்லு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? மருமகள் மகன் நட்டம். யாரை வச்சு காரியம் தாத்தாட சாதிப்பாங்க? யாரை வச்சு சாதிப்பாங்க சொல்லுங்க? பேரனை வச்சு. அப்போ ஆண்டு வந்து சொல்றாரு, நான் உன் வீட்டை தலைமை ஏற்க போறேன், நீ விலகிட்டு என் பொறுப்புல எல்லாம் விட்டுருப்பாங்க, என் பொறுப்புல நீ கொடுத்துட்டேன்னா உன் வீட்டுக்குள்ள எப்போ சமாதானம். வாசிக்க கேட்போமா? முதலாவது சமாதானம். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் இருதயமும் என்னாலும் இருக்கும். நான் இதை விரும்பினபடி நான் இங்கே வந்து வாசம் பண்ணுவேன். கைகளை தட்டி. ஆண்டு உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாராம். சகையின் வீட்டுக்கு இயேசு வந்த உடனே சமாதானம் வந்துடுச்சு, விடுதலை வந்துருச்சு. அன்னைக்கு வர வட்டிக்காரன் வீடு, கொலகார பாவி வீடு, பாவியாகிய மனுஷன் வீடு. இயேசு வந்த அடுத்த நாளே டைட்டில் மாறுது. யார்? எந்த வீடு? இயேசு வந்த வீடு, இயேசு தங்கின வீடு. டைட்டிலே மாறி போச்சுங்க. உன் டைட்டிலே மாற்றுறவர், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், உன்னுடைய பெயரையே மாற்றுகிறவர், உன் குடும்ப சூழலையே மாற்றுகிறவர். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம். நான் ஒரு பாட்டு எழுதியிருப்பேன், இன்றைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே, வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு, விடுதலை நாயகன் இயேசு வந்ததால். கையை தட்டுங்கள. சமாதானம் எங்க வீட்டின் எல்லை ஆயிற்று, காம்பவுண்ட் சுவராயிற்று. சண்டை பெய்யும் சத்தமின்றி ஓடி போனது. சமாதானம் எங்க வீட்டின் எல்லையானது. நடையுமாறிச்சு, குடிச்சிட்டு வெறிச்சிட்டு கெட்ட வார்த்தையா பேசுகிற அந்த புருஷன், இப்போ வஸ்திரம் இல்லாம கிடந்த புருஷன் இப்ப நடையும் மாறிச்சு, உடையும் மாறிச்சு, நாவல கெட்ட வார்த்தையா பேசுறவன் நாவெல்லாம் இயேசு துதியா மாறிச்சு. கைகளை தட்டி. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பேன், கம்பீர சத்தம் உண்டு, கம்பீர சத்தம் உண்டு. அவன் வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டு அவன் வீடே மாறிச்சு.
சாபம் மாறிச்சு, இதோ சமாதான குலைச்சல் மாறிச்சு, சண்டை ஓஞ்சிச்சு, கடங்கார பேய் ஓடிருச்சு, வியாதி பேய் ஓடிருச்சு, எல்லாம் ஓடியது. சமாதானம் எங்க வீட்டேன்? காம்பவுண்டு சுவராச்சு. கையை தட்டுங்களேன். பீஸ் ஆஃப் வால், அலங்கார வாசல் மாதிரி உன் சமாதானம் உங்க வீட்டில் எல்லையா மாறிச்சு. இயேசுவை அழையுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118:15 சொல்லுகிற, நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானின் கூடாரத்தில். சங்கீதம் 91:10 சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீதிமொழி 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்கன் வீட்டில் சாபம் இருக்கும். நீதிமொழி 14:11 சொல்லுகிறது, துன்மார்க்கன் வீடு அழியும். நீதிமொழி 12:7 சொல்லுகிறது, நீதிமான் வீடு நிலை நிற்கும். சங்கீதம் 112:3 சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். நீதிமொழி 15:6 சொல்லுகிறது, நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நம்ம வீட்டுக்குள்ள வந்து கேட்பாங்க, மலையாளி பாஸ்டரா இருந்தா, அமெரிக்காவுக்கு எத்தனை வேஷம் போய் வீட்டில் இருக்க பொருள் அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு, அமெரிக்காவுக்கு எத்தனை தடவை போனீங்க? அவனுக்கெல்லாம் அமெரிக்காவை தான் பரலோகம். எனக்கு இருக்க இடத்துல கொடுக்கிற தெய்வம் என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டார், கைகளை தட்டி. நீதிமான் ஒரு பிராசம் போல நான் அமெரிக்கா போயிட்டேன். கள்ளம் பறையறது இதெல்லாம் എങ്ങനെയാ പാസ്റ്ററേ? നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ അമേരിക്കയിൽ നിന്ന് വരും. എനിക്ക് കർത്താവിൻ്റെ കരങ്ങളിൽ നിന്ന് വരുന്നു, കൈകളെ തട്ടി. எனக்கு எங்கிருந்து வருது? நான் விரும்புறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. ஆனா ஆண்டவர் நீதிமானின் வீட்டில் பொக்கிஷங்களை வைக்கிறவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூடாரத்தை புதுப்பிச்சிருவோம் அப்படின்னு போன மாசம் திறவுகொள்ள சொன்னேன். இந்த மாசம் புதுப்பிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கட்டடம் கட்டும் வர ஒரு டெம்பரவரி டென்ட்டில் இருக்க போகிறோம். கட்டடம் கட்டின உடனே ஆண்டவர் எல்லாரும் உலகமெங்கு வந்து ஆராதிக்க போகிறோம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 4:8 சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எப்படி நித்திரை செய்வேனா? சமாதானம். என்ன வந்து நைட்டில் பிள்ளைங்களாம் சுற்றி உட்கார்ந்துட்டாங்க, அங்கிள் உடஞ்சிருவாரோ என்னமோ ஏதோன்னு. நான் சொன்னேன், எனக்கு காலை அமுக்க வேண்டாம் அப்படின்னேன். எந்த அங்கிள் இஷ்ட குறைவா, என்ன வெறுத்தோ அப்படின்னாவே, இல்லைடா எனக்கு வேதனையே இல்லை, எனக்கே காலில் வலியே இல்லை, நீ அமுக்கிறது தான் வலிக்கிறத ஒழிய வலியே இல்லை அப்படின்னு அவனுக்கு நம்பதுக்கு மறந்துட்டான். ஏன்னா அந்த பலவீனத்தில் தான் அவனோட பலம் பூர்ணமாய் விளங்குகிறது. கொஞ்சம் கூட விலகி அங்கே தள்ளி உட்காருவாங்கன்னா, சஞ்சு அப்படி தள்ளி உட்கார்ந்தா, அபி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா, கார்சன் தள்ளி உட்கார்ந்தா, மனசு அப்படியே பிரைட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா, மனசு ஐயோ எங்கே போனாங்க அப்படி தேட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொன்னா, நான் உன் கூட தானே இருக்கிறேன், கையை தட்டுங்களேன், உன்னோட தான் இருக்கிறேன். நீ படுத்திருக்க இடத்தில் நானும் இருக்கிறேன், நீ உட்கார்ந்துருக்க இடத்தில் நானும் இருக்கிறேன், எதுக்குப்பா அப்படின்னா பேசாமல் இருந்துக்கிட்டேன். உம்முடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்கிற முடி கூட கீழே விழாது. பா கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் நான் ஆரம்பத்தில் 2 ஜெபம் சொல்லிட்டேன். வச்சா பலத்தோடு பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஊழியம் செய்த பிதாவேன்னு சொல்லும்படி வைக்கணும். எடுத்தாலும் பலத்தோடு பரிசுத்தத்தோடு பிதாவே என்று உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு உலகத்தின் மத்தியில் கர்த்தரை பற்றி உயர்த்தி காண்பிக்கும் போது எடுத்துக்கணும். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம். நாம் இந்த கொஞ்ச காலத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வோம். ஆத்தாடி கூத்தாடி களைத்த உடம்பு காத்தாடி போல கலண்டு விழுமாம். ஆத்தாடி கூத்தாடி களைத்த உடம்பு எப்படி விழும்? காத்தாடி போல கலண்டு விழும். அது கலண்டு விழுந்த பிறகு ஐயோ அப்பான்னு கூப்பிடாம பலம் இருக்கும் பொழுது முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. கைகளத்து முழு பலத்தோடு செம்மையானவர்களுக்கு முன்பு சமாதானம் இருக்கும். சங்கீதம் 37:37. என் தாயார் பயங்கர சித்திரவதைப்பட்டார்கள். கடைசியில் ஒரு நிமிஷத்துக்கு 5 வாட்டி மூச்சு வந்துச்சு. சண்டே நான் கம்யூனியன் எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு தான் மனசார சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா, உன்கிட்ட காசு இருக்காது, எனக்கு செலவழிச்சு போயிட்டே அப்படின்ட்டு அவங்க தலையணைக்குள்ள கையை விட்டாங்க. அப்போ 2000 ரூபா நோட்டு இருக்குது.
இந்த வச்சுக்கையா நாங்கள், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிறீங்க, லட்சக்கணக்கில் உங்களுக்காக செலவழிக்க மாட்டேனே. உடனே ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. நான் கத்திட்டேன், என்ன ஆண்டவரை இப்படி படுத்துறது எங்கள் அம்மாவை அப்படின்னோடனே எங்கள் அம்மா அந்த மூச்சு இழுத்துட்டு சொன்னாங்க, டென்சிங் உன் வாயை நல்ல தண்ணியை வச்சு கழுவு. உங்கள் அம்மா உனக்கு வேணா பெரியவளாக இருக்கலாம், பரிசுத்தவாட்டியாக இருக்கலாம், கர்த்தரனை உருவாக்கி கொண்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, தேவனுடைய இரட்சிப்பில் சந்தோஷமாக இருக்கிறேன். கடைசி வார்த்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். தலை தாழ்த்தாங்க, உயிர் போயிடுச்சு. கைகளை தட்டுங்களேன். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எந்த நேரம் ஆண்டவரத்தில் களி கூர்ந்திருங்கள், சமாதானத்தோடு இருங்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் நெருக்கப்படுற நேரமெல்லாம் உடைந்து விடாதீர்கள். உங்கள் விசுவாசம் குன்றி போகாதபடிக்கு கர்த்தருடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 119 165 சொல்கிறது, உமது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கைகளை தட்டி, உங்களுடைய சத்தியத்தை நேசிப்பவர்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த. உங்களுடைய சத்தியத்தை நேசிப்பவர்களுக்கு. நான் எழுதின அந்த பாட்டை பாடட்டுமா? எஃப் மைனர் நினைக்கிறேன், மைனர். சண்டை பேயும் சத்தமின்றி ஓடி போனது, சமாதானம் எங்க வீட்டின் எல்லையானது. சண்டை பேயும் சத்தமின்றி ஓடி போனது, சமாதானம் எங்க வீட்டின் எல்லையானது. துதியும் வந்துச்சு, தோத்திரம் வந்துச்சு, நீதிமான் கூடாரமாய் வீடு மாறிச்சு. துதியும் வந்துச்சு, தோத்திரம் வந்துச்சு, நீதிமான் கூடாரமாய் வீடு மாறிச்சு. என்ன விஷயம்? இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. வைத்தியராம் இயேசுவினாலே, வீட்டுக்கு வந்த வைத்தியராம் இயேசுவினாலே, வியாதியெல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது, வியாதியெல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது. சுகமும் வந்துச்சு, பலமும் வந்துச்சு, சுகமும் வந்துச்சு, பலமும் வந்துச்சு. விடுதலை விடுதலை விடுதலையே, விடுதலை விடுதலை விடுதலையே. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. கடம்பாரம் கண்ணீரெல்லாம் காணாம போச்சு. சொல்லுங்க, கடம்பாரம் கண்ணீரெல்லாம் காணாம போச்சு. கர்த்தரேசு தந்து விட்டார் ஆசீர்வாதமே, கர்த்தரேசு தந்து விட்டார் ஆசீர்வாதமே. செல்வம் வந்துச்சு, நிரம்பி வழியுது, செல்வம் வந்துச்சு, நிரம்பி வழியுது. குறைவெல்லாம் நீங்கி நிறைவு வந்துச்சு, குறைவெல்லாம் நீங்கி நிறைவு வந்துச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம்
ஓடி போச்சு. பாவ தொல்லை எல்லாம் பழை போனது, பழைய பாவ தொல்லை எல்லாம் பழை போனது. இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிப்பு வந்தது, இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிப்பு வந்தது. நடையும் மாறிச்சு, உடையும் மாறிச்சு, நடையும் மாறிச்சு, உடையும் மாறிச்சு. நாவெல்லாம் இயேசு துதியாய் மாறிச்சு, நாவெல்லாம் இயேசு துதியா மாறிச்சு. இன்னைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததா, எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததா, எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. செவிடு எல்லாம் நீங்கி போனது, குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது. குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது, குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது. பாவம் நீங்கிச்சு, சாபம் நீங்கிச்சு, பாவம் நீங்கிச்சு, சாபம் நீங்கிச்சு. இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு, இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. அசுத்தமெல்லாம் அடிச்சு துவைச்சு வெளுத்து விட்டாரே, அசுத்தமெல்லாம் அடிச்சு துவைச்சு வெளுத்து விட்டாரே. அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமே. ஆயன் ஆனந்தம், என்ன ஆனந்தம், ஆயன் ஆனந்தம், என்ன ஆனந்தம். இயேசு வந்ததால் நிறையும் ஆனந்தம், இயேசு வந்ததால் நிறையும் ஆனந்தம். இன்னைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. இன்னைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு, வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு. விடுதலை நாயகன் இயேசு வந்ததால், விடுதலை நாயகன் இயேசு வந்ததால். இன்னைக்கு எங்க விளாங்குடியில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. இன்னைக்கு எங்க விளாங்குடியில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, 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 எல்லாம் ஓடி போச்சே. இன்றைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததா, எல்லாம் இயேசு வந்த வீட்டில் சமாதானம். கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் தான் கர்த்தர் எனக்கு பிரச்சனை வந்தது சொன்ன வார்த்தை. ஆபத்துன்னு வரும்போது கூப்பிடுப்பா, சும்மா இருக்காத.
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த அப்பல்ல போனோம், மீனாட்சி மிஷன் போனோம், அப்புறம் வெள்ளூர் போனோம். அங்கே போன உடனே சர்ச்சு வாசல் எழுதிருந்துச்சு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டேன், கத்த சொன்னா ஆபத்து வந்துருச்சுல கூப்பிடுறாங்க, கையை தட்டுங்களேன். ஆபத்து வந்துருச்சுல நீ கூப்பிட தான் செய்வாங்க. கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். கையை தட்டுங்களேன். ஐயா, கடல் கொந்தளித்தது, அலை படகு ஆடி முகப்போது, போதகரே ரபி கவலை இல்லையா நாங்க சாகிறது. எழுந்தார். அது வேற தூங்க வச்சிருந்தாங்க. அது வேற யாரை தூங்க வச்சிருந்தாங்க? படகின் பின்னணியிலே இயேசுவை உறங்க வைத்திருந்தார்கள். தட்டி உணர்த்தி கூப்பிட்ட உடனே எழுப்பி நின்றார். இறையாதே, அமைதலாயிரு. முடிஞ்சு கதை. கையை தட்டுங்கள். அமைதி, சமாதானம், சுகம். இறையாதே, அமைதலாயிரு. அதட்டினார். காற்றையும் கடலையும் பார்த்து செஞ்சாரான். அப்ப கூப்பிடணும். ஏனுங்கக்கா, கர்த்தரை கூப்பிடணும். ஆபத்து காலம் வந்துருச்சுன்னா கூப்பிடு. பரிகாரியை நம்புறதை காட்டிலும், வக்கீலை நம்புறதை காட்டிலும், போலீஸை நம்புறதை காட்டிலும், மாமன் மச்சனை நம்புறதை காட்டிலும், சொந்தக்காரன் நம்புறத கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கைகளை தட்டி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஒவ்வொருக்கு டைம் வச்சிருக்கார், தேடிடணும். எங்க கிடைச்சிட்டானா, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சுன்னா நல்லா இருக்குமே எங்க. அதை மாதிரி டைம் கிடைக்கிறது கேட்டிடணும். கைகள். இதுதான் அவரை கூப்பிட வேண்டிய நேரம். சங்கீதம் 39:12, சங்கீதம் 142:6 சொல்லுகிறது, கர்த்தாவே என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். சங்கீதம் 66:19 சொல்கிறது, மெய்யா எனக்கு தேவன் செவி கொடுத்தார். கைகளை தட்டுங்கள். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. என் ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பர்திமை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. அவன் கூப்பிட்டான், எல்லாரும் அதட்டினாங்க, சீடர்கள் எல்லாரும் அதட்டினாங்க. பேசாமறா பிச்சைக்கார பேல, கூப்பிடாதரா. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் உனக்கெல்லாம் சும்மா கிடந்து காசு கேட்கறதுக்காக கூப்பிடுறியா? அவன் இதயத்தில் இருக்கிற விசுவாசம் இவங்களுக்கு தெரியாது. அத்தனை பேர்ட்டையும், அதாவது அவன் காசு வேணும் பணம் வேணும் அப்படியே கேட்டு பழகினவன். அவன் கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே இவன் நினைச்சிட்டாங்க காசு கேட்கத்தான் கூப்பிடுறானுங்களுக்குன்னு. இவங்களுக்கு அது மேல தானே மைண்டு. அவன் இவர்கள் அதட்டினார்கள், அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். போடா இவனுங்களே, லூசு பைகளே, உங்களை விட நான் கூப்பிடுற தெய்வம் ஏமை இரக்கம் காட்டுகிறவர். கைகளை தட்டி, உன்னை விட பரிகாரிகளை விட ஆண்டவர் ஊழியன்னு சொல்ற நீ தூசிக்கிற உங்களை விட நான் கூப்பிடுற தெய்வம் இரக்கம் உள்ளவர். எனவேதான் யோபு சொல்கிறான், நான் நீதிமானாக இருக்கிறதுனால் இதை கேட்க துணியாமல் உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் வேண்டுகிறேன். கைகளை தட்டி. அப்போ he began to cry out and say, Jesus, son of David, have mercy on me. தாவீதின் குமாரனே, என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இரங்கும். தாவீது புத்திரா, என்னோடு கருணை தோந்தனமே. தாவீது புத்திரா, என்னோடு கருணை தோந்தனமே. அதட்டினார்கள். முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். உலகத்தையே உண்டாக்கி சிருஷ்டித்து வழிநடத்த சர்வ வல்லமுள்ள நித்தியானந்த ஏக சக்கராதிபதி இயேசு ஒரு பிச்சைக்கார பைய கூப்பிடும் போது பிரேக் போட்டு அதே இடத்தில் நின்றார். கைய சக்குன்னு வண்டி நிறுத்தினார். நினைட்டு திரும்பி பார்த்தார். அவனை அழைத்து வாருங்கள். யார? அவனை இழுத்துட்டு வாடான்னு சொன்னாரா? தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாரா? அவனை ஜென்டில், அவனை அழைத்து வாருங்கள். எந்த ஜனம், எந்த ஜாதி, எந்த ஜீசர்கள் அதட்டினார்கள், பேசினார்கள், தூசி அவங்க ஓடி போய் பர்திமையை தட்டி கொடுத்து, பர்திமையோ அழாதே, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். கையை தட்டுங்களேன். ஐயா, அவர் மட்டும் இல்லாட்டி நம்ம செத்த நாய்.
அதான் பக்தன் தாவீது சொல்றான், நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். கைகளை தட்டி, நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இயேசு உன்னை அழைக்கிறாரப்பா, அழாதேப்பா, எழுந்திரப்பா, திடன் கொள்ப்பா. அதட்டினவன் சொல்றான், ஐயா கர்த்தவ மேல் இரக்கம் காட்டும் பொழுது எந்த இடத்தில், எந்த வீட்டில், எந்த தெருவில், எந்த ஊழியத்தில், எந்த குடும்பத்தில் தலை குனிந்து நின்றாயோ அதை இடத்தில் அந்த மனுஷங்களை மத்தியில் கர்த்தர் உயர்த்துவார். கைகளை தட்டி. அவன் பாருங்க, அடுத்த வசனம், அவனுக்கு இருந்த ஒரே ஒரு போர்வை தான் அவன் சொத்து, குளிருக்கு போத்திக்கிறார். தன் மேற்போர்வையை தூக்கி எறிந்து விட்டு ஓட்டமாய் ஓடினான். பழைய மனுஷனை தூக்கி போட்டான், பழைய பாவத்தை தூக்கி போட்டான், பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டான். இனி பிச்சை எடுக்க போறதில்லடா அப்படி தீர்மானிச்சுட்டான். கைகளை தட்டி. ஏன்னா கூப்பிட வேண்டியவர் கூப்பிட்டுட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இனி எனக்கு பழைய வாழ்க்கை இல்ல, முடிஞ்சுடா. யாரு நினைச்சேனே, என்னையும் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார், எனக்குன்னு கேட்க ஆள் இல்லைன்னு தானே அடிச்சுட்ட இருக்கிறாரி. அவர் கூப்பிட்ட உடனே தூக்கி போட்டுட்டு ஓட்டமாய் ஓடினான். பழைய வாழ்வு, பழைய மனுஷன், பழைய பாவம் ஓடின உடனே, பர்திமேயு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What do you want from me, my dear son Bartimaeus? இந்த கொடைக்கானல்ல ஒரு 2 ரிசார்ட்டையும் ஒரு ஹோட்டலையும் கொடுத்தா பொழைச்சிக்குவேன், தங்கத்தில் திருவோடு செஞ்சு தந்துருங்க, பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறேன் கேட்டானா? இல்லை $1,00,000 கொடுங்கன்னு கேட்டானா? நீனா அதான் கேட்டிருப்ப, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் அதுக்கு முன்னாடி போய் சேர்த்துருவேன் போல. கேட்கல. அவன் கேட்டான், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும், என் இருட்டை மாத்திருங்க. கைகளை தட்டி. கேட்க வேண்டியதை கேட்டான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம். தொட்ட உடனே பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். சுகம், 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 தெய்வீக சுகம். The God's grace, miracle healing. ஒத்த வார்த்தையில மொத்த வாழ்க்கையை முடிச்சு விட்டாரு. ஒத்த வார்த்தையில மொத்த வார்த்தையை, அழைத்து வாருங்கள், என்ன செய்ய வேண்டும்? உன் விசுவாசம் வச்சதை நீ போகலாம். இயேசுக்கு பின் சென்றான். இருட்டு வெளிச்சமாய் மாறியது, சுகம் வந்தது. இயேசுவை நோக்கி ஆபத்து காலத்தில் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்காக அத்தனை பேரும் கூப்பிடுறீங்க. கர்த்தர் கேட்பார், 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 கேட்பார். கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார். எத்தனை சந்தோஷம். நான் ஒரு பாட்டு உண்டு, பாடலாமா? சி மைனர். தள்ளாடும் போது தயங்கி விடாதே, துன்பம் வரும் நேரம் சோர்ந்து விடாதே. தள்ளாடும் போது தயங்கி விடாதே, துன்பம் வரும் நேரம் சோர்ந்து விடாதே. உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்த தெய்வம், உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்த தெய்வம் ஒரு நாள் விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே, ஒரு நாளும் உண்மை தெய்வம் உண்டு. மகனே ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாதே. தாய் உன்னை மறந்தாலும் மறந்திட மாட்டார், தகப்பனை போல் தன் தோளில் சுமப்பார். தாய் உன்னை மறந்தாலும் மறந்திட மாட்டார், தகப்பனை போல் தன் தோளில் சுமப்பார். உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்த தெய்வம்,
கையில் உன்னை வரைந்து வைத்த தெய்வம் ஒரு நாளும் விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஒன்றை கூறிச்சும் கவலைப்படாதே, ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் உண்டு. மகனே ஒன்றை கூறிச்சும் கவலைப்படாதே. கவலைப்படாதே, நாடும் தன் கரத்தால் நடத்தி செல்வாரே. நாளைய தினம் குறித்து கலங்கி விடாதே, நாளும் தன் கரத்தால் நடத்தி செல்வாரே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும், குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உனக்கொரு நன்மையும் குறைவதில்லை. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே, ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் உண்டு. மகனே ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாதே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. 1994-95 நான் எழுதிய ஒரு பாடல் இது. தள்ளாடும் போது தயங்கி விடாதே, துன்பம் வரும் நேரம் சோர்ந்து விடாதே, உண்மை மனதுடனே உத்தமனை தேடு, உன் குரல் கேட்டவுடன் ஓடி வந்து அணைத்துக் கொள்வார். கைகளை தட்டுங்களேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுதலாக்குவேன். என் மகள் மினி சொன்னா, கவலையே படாதீங்க அங்கிள், நீங்கள் ஒரு பாட்டு எழுதினீங்களே, சும்மாவா எழுதினீங்க? தள்ளாடும் வயது வரை தாங்கி உன்னை நடத்திடுவார், தப்பாமல் அவர் கிருபை எப்போதும் உனக்கு உண்டு, கலங்காதே கலங்காதே என் மகன். ஆண்டவர் சும்மா உங்களுக்கு வார்த்தையை போட்டிருப்பாரு, கவலைப்படாதிருங்கள். சுகம், சமாதானம், விடுதலை. ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நம்முடைய வீட்டை தலைமையேற்று வைக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் பொழுது இத்தனையும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் கிடைக்கும். அப்படியே நான் ஜெபிக்க போகிறேன். தேவக்கரம் உங்கள் மேல் இருக்க போகிறது. கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். சமாதானம், சுகம், விடுதலை. எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. பாதம் பீடித்து உம்மையே துதித்து உயர்த்தி வாழ வேண்டும். உம் பாதம் பீடித்து உம்மையே துதித்து உயர்த்தி வாழ வேண்டும். உண்மையாய் உங்கள் ஊழியம் செய்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். உண்மையாய் உங்கள் ஊழியம் செய்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா.
எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா, எனக்கு எத்தனை பாக்கியம் அப்பா. சாஷ்டாங்கமாய் உம்மை பணிந்து குனிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையே பணிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையே பணிந்து நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பாக்கியம் அப்பா, எனக்கு எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா, எனக்கு எத்தனை பாக்கியம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உம்முடைய சமாதானத்திற்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக கோடா கோடி நன்றி. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், ஒவ்வொரு பலப்படுத்தும். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சிரத்திலும் இறங்கி வருவதாக. ஐயா, இந்த உலகில் எங்களுக்கு யாருண்டு? எங்களுக்கு என்று தேற்றுவார் யாருண்டு? எங்களை கூக்குரலை கேட்பதற்கு யாருண்டு என்று கலங்கும் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் இருக்கிறேன். உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுதலை ஆக்குவேன். நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீரே, அப்படியே நாங்கள் ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிறோம். நீர் இறங்கி வாரும். நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேலே இறங்கி வாரும், ஒவ்வொரு மேலே இறங்கி வாரும். சவுந்தரராஜன், கர்த்தர் சாபத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறார். ராஜன், தேவனுடைய கரங்களை தொடுகிறது. சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிறார். தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகல. பியூலா, 3 பீலா உண்டு. வயிற்றில் நடைபெற்றிருக்கிற வியாதியோடு வந்திருக்கிற பீலா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சாபத்தை மாற்றி போடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கனகவல்லி, தேவனுடைய கரமனை தொடுகிறது. சாபத்திலிருந்து இயேசுவை விடுதலை ஆக்குகிறார். ஜோசப், கர்த்தருடைய வல்லமை இருதய பகுதியில் பலவீனத்தை தொட்டு சுகம் கொடுக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. அற்புதராஜ், தேவனுடைய கரம் இழந்தது திரும்பி தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. ஸ்டெல்லா, 2 ஸ்டெல்லா உண்டு. வயிற்றில் நடப்பதிலே பலவீனத்தோடு வந்திருக்கிற ஸ்டெல்லா, இயேசுவை சுகமாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலைகள். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் அருகில் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகில் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஐயா, எங்கள் வாழ்வில் சோதனை, சமாதானம் இல்லை, ஆபத்து கிட்டி இருக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம்? கூச்சலிடும் நீ இப்பொழுது அவரை நோக்கிப்பார். கூப்பிடு, கூப்பிடு. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். சொல்லு மகளே, சொல்லு. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இயேசுவே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உங்கள் அருகில் தான் இருக்கிறார். உங்கள் சத்தம் அவர் காதில் விழுகிறது. கூப்பிடு மகளே, சொல்லு மகளே. கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். எனக்கு பல போராட்டங்கள், பொல்லாத வல்லமையினால், பொல்லாத ஆவியினால், பிசாசின் வல்லமையினால் நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் பல போராட்டங்கள் இருக்கிறது என்று கதறுகிற ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, கடன் பாரத்தினால் பிரச்சனை, அசுத்த ஆவியினால் போராட்டம், என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு காரணம் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிரசிலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பொல்லாத வல்லமைகள் உங்கள் சரீரத்தை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போகிறது. போகலையே. Come on, I tell you.
பார்க்கிறேன். அநேகருக்கு தெய்வ சுகத்தை பார்க்கிறேன். அநேகருக்கு பரிபூர்ண சத்துருவின் கரத்திலிருந்து விடுதலையை பார்க்கிறேன். கட்டிகள் கரையட்டும், செவிட்டு காதுகள் கேட்கட்டும், பார்வையற்ற கண்கள் பார்வை மறையட்டும். பொல்லாத மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உள்ள இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக இப்பொழுது விடுதலை ஆகட்டும். விடுதலையாக்கும், 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 ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். என் அருகில் வருகிற முதல் 3 பேர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை இறங்கி வந்து ஆசீர்வதிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது பிள்ளை மீது இறங்கட்டும். 2 மாதம் 14 நாட்கள் உடைந்த இதயத்தோடு வந்திருந்தார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. சாபத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி இரவு 8:15 நீ போராடுவதை பார்க்கிறேன். 2 காரியங்களுக்காக வந்திருக்கிறாய். கர்த்தருடைய வல்லமையுமே இறங்குமா? தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? சத்துருவின் கரத்திலிருந்து கர்த்தரை விடுதலை ஆக்குவாரா என்று வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது. அபிகேல், நான் சொல்வது உண்மைதானே? That's right. கைகளை தட்டி God bless you. God bless you. தேவனுடைய கரம் ரட்சிக்கூடாதபடி குறுகி போகவில்லை. என் அன்பு மகளே, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் தொடுவாரா? இழந்ததை தருவாரா? 3 மாதம் 19 நாட்களை புலம்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை சாபத்தை மாற்றுகிறது. கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். Come on, I deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் Come on, deliver in the name of Jesus Lord. ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன். கடந்த 3 மாதங்களாக குடும்பத்திலே போராட்டம், சமாதானமே இல்லை. சத்துருவின் வல்லமையிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்க மாட்டாரா என்று கலங்கி வந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3 மாதம் 22 நாட்களாய் குடும்பத்துக்குள்ளும் சமாதானம் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறார். விரும்பினால் என் பக்கத்தில் வாருங்கள். ஒரு அன்பு சகோதரன், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருக. சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. தள்ளி இல்லைங்க, தள்ளி இல்லைங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. நான் சொன்னது உங்களுக்கு தானே பிரதர்? எந்த ஊருக்கு வரீங்க? காஞ்சிபுரம். அது எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருந்து. அன்பு சகோதரனே, 3 மாதம் 22 நாட்களுக்கு மேல உடைந்து, குடும்பம் பிரிந்து, எல்லாவற்றையும் இழந்து, கண்ணீரோடு தற்கொலை பண்ணி செத்து போய் விடலாமா என்று வந்திருக்கிறீர்கள். கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி இரவு 8:45 நம்ம செத்து போயிடுவோம். வாழ்க்கையில் விடுதலை வராது. என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டார் என்று கலங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் 48 தினங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உன் மனதை திடப்படுத்தி மறுபடி உன்னை கட்டுவேன். இழந்ததை பெறுவாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ரமேஷ், நான் சொல்வது உண்மைதானே? That's right. கைகளை தட்டி God bless you. போகலாம், போகலாம். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus. Wonderful Jesus. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொரு சரீரத்துக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீர்களோ அத்தனை பேர்களும் வியாதியுள்ள இடத்தில் வலது கை வைங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வியாதியுள்ள ஒவ்வொரு சரீரத்தின் மீதும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை மேல் சிறந்த இயேசுவை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come on, heal, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு டாக்டர்களால் கைவிடப்பட்டு யாராவது வந்திருப்பீர்களானால் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதியோடு யாராவது வந்திருப்பீங்க, நான் வலது கையை நல்லா உயர்த்தி காண்பீங்க. நான் இப்போ ஜெபிக்க போறேன். நீங்க வாலண்டியர்ஸ் போங்க, கை வைங்க அவங்க மேல. அப்பா, நான் ஜெபிக்க போறேன். மாற்றம் வந்தா மட்டும் மேடைக்கு வாங்க. மாற்றம் வந்தா மட்டும் மேடைக்கு வாங்க. கத்த, நான் இப்போ ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை.
கர்த்தர் இப்பொழுது உங்களை சுகமாக்க போகிறார். அன்புள்ள இயேசு சுவாமி, வைத்தியர்கள் செய்ய முடியாத நீ செய்ய முடியும். எனவே இந்த பொல்லாத வல்லமைகளை, சபிக்கப்பட்ட ஆவிகளை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை மேல் சிலர்ந்து இயேசு வெற்றி சுகமளிக்க வல்லமை இந்த சரீரத்தில் பாய்ந்து செல்வதாக. Come on, heal, deliver in the name of Jesus right now, right now, right now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கேளுப்பா. ஏதாவது மாற்றம், சரீரத்தில் விடுதலை, சுகம் ஏதாவது வந்திருந்தா கட்டாயம் கேளுங்க, கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் மாற்றம் இருந்துச்சுன்னா கூட்டிட்டு வாங்க. ஏதாவது மாற்றம் எனக்குள்ள என்னமா நடந்துச்சுன்னா என் பக்கத்துல வாங்க. ஏதாவது உணர்ந்தேன் மாற்றம், கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். பொருளாதாரத்துல இழந்ததை கர்த்தர் இப்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. தேவனுடைய கரம் இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கையை ரெண்டு நீ ஏந்தி நின்னுக்கங்க, ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை உள்ள கரம் என் பிள்ளைகளை இறங்கட்டும். நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பான் கட்டங்களார பிசாசு பிடிக்கு நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பூர்ணமா எங்களை ஆசீர்வதி. ரெண்டு கை தள்ள வச்சுக்கங்க. ஆசீர்வாதம் நிரப்பிய கர்த்தரா இயேசு நாம ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் பெற்ற பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அடுத்த மாசம் எத்தனாம் தேதி? 3ஆம் தேதியா? 3ஆம் தேதி நீங்க வரும்போது சந்தோஷத்தோட வர போறீங்க, மகிமையோட வர போறீங்க. கர்த்தருடைய கிருபை கரம் உலகமெங்கும் மக்கள் நமக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னையிலிருந்து நீங்க ஊக்கமா ஜெபிங்க. சாத்தான் தலை நசுக்கப்படணும், கர்த்தருடைய கொடி உயரணும். பல ஆண்டுகளுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தின் வாசனையை இங்க ஜீவனை கொடுத்து இந்த உடம்புல கர்த்தர் பூமியில வைக்கும் வரை முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, பரிசுத்தத்தோடு செய்ய நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபித்து முடிப்போம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரணுக்குள்ளே சுகமும் தங்கும். இயேசு வந்து கதவை திறந்தால் உன் வீட்டுக்குள் சமாதானம், இயேசு தங்கும் வீட்டில் சமாதானம், விடுதலை, இயேசு கொடுக்கும் சுகம் என்று நீ சொல்ல சொன்னே. அதை நம்பி என் பிள்ளைகள் யாரெல்லாம் உடைய திருச்செபத்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதி. என்ன நம்பி வந்தார்களோ கொடுத்து அனுப்பும். சகல சித நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிகரம் செலுத்துகிறேன். சகல சித்தங்களை நிர்மூலமாக்கி பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்ல முடிய சமூகம் முன்னிருந்து காத்துக் கொடுக்கும். இந்த மாதம் முழுவதும் பூரண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண சமாதானத்தை, விடுதலை காட்டுகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அடுத்த திறவுகோல் ஜெபம் 3ஆம் தேதி வரும் பொழுது சாட்சியா என் பிள்ளைகளை கொண்டு வா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் ஆவியில் பூசிக்கொள்ளும். ஆண்டவரே, இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை போய் திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே, தூரத்திலிருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆமென் என்று சொல்லும் பொழுது இத்தனை நாட்கள் எதிர்பார்த்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளிலே நிரம்பி வழியட்டும். நிரப்பும் 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 ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். வந்திருக்கிற கடிதங்களுக்காக கை நீட்டுங்க. கர்த்தாவே, எழுதப்பட்டிருக்கிற கடிதங்கள் எல்லாவற்றுமே தேவ கிருபை இருக்கட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். விடுதலையாக்கும், சாட்சியாய் மாற்றும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்பா, கொடுக்கப்பட்ட நல்ல ஆகாரத்துக்காக நன்றி. கொடுத்த பிள்ளைகளை கரங்களை ஆசீர்வதி. ஒன்று மக்கள் வேலை செய்கிறவதாரும் எல்லா ஏழைகளின் நேத்திரலும் இயேசுவின் ரத்தத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சித்தி கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல பாரங்கள் மறவாதே. ஆமென்.